தேவ வல்லமை இறங்கட்டும். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு நேரம் இறங்கட்டும். எஸ் லார்ட், எஸ் லார்ட். வானம் துறக்கப்படட்டும். தேவ மகிமை இறங்கட்டும். இப்பவே ஒவ்வொரு நேரம் கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கப்படாது. எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஒரு அக்கினி வல்லமை இந்த ஆராதனையில, இந்த நேரத்தில் இப்பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கும். எஸ் எஸ் ஆண்டவரை துதிக்கிறேன். தேவ மகிமை இறங்கட்டும். வல்லமை இறங்கட்டும். வீடுகளில் அக்கினி இறங்கட்டும். சபையில் அக்கினி இறங்கட்டும். உங்க மேல அக்கினி இறங்கட்டும். பயிர்வத்தில் அக்கினி. ஓ ஜீசஸ், வானம் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. செக்கின மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதலின் அபிஷேகம் இந்த சபைக்குள் இறங்குவதாக, இறங்குவதாக. எழுப்புதல் அக்கினி. ஓ எஸ் 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 எஸ். துதிக்க செக்கின மகிமை இறங்குகிறது. அக்கினி இறங்குகிறது. அபிஷேகம் இறங்குகிறது. எஸ் எஸ். ரிசீவ் பெற்றுக்கொள். கர்த்தரை நிரப்புகிறா. It is a fire. Oh Rama Shaka Rama. Oh Rama Sita Rama. நான் பார்க்கிறேன். வானம் துடைக்கப்படுவதை பார்க்கிறேன். தேவனுடைய சேனை எழுதுவதை பார்க்கிறேன். ஓ ஜீசஸ், இது எழுப்புதலின் நேரம். கர்த்தருடைய நேரம். உன் குடும்பத்தில் கர்த்தருடைய விடுதலை எழுதுகிறது. இதுவரைக்கும் கண்ட பாடுகள், இதுவரைக்கும் கண்ட போராட்டங்கள் இன்றைக்கு முடிவுக்கு வருகிறது. It is a fire. இன்னைக்கு நான் அபிஷேகம் பண்றேன். என் தோட்டத்துல, என் வீட்டுக்குள்ள பணிவிடை செய்கிற ஒரு அனாயிட்டிங், அந்த அனாயிட்டிங் மேல வைக்கிறேன். என் ஆலயத்துல நீ பணிவிடைக்காரியா அபிஷேகம் மகன் இறங்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில். கர்த்தரை நோக்கி கூட பேச மாட்டீங்களா? நீங்க இதெல்லாம் கேட்கறீங்க, என்னோட கூட இடைப்பட மாட்டீங்களா? ஆண்டவரே ஷந்த ரமா நான் தியாந்த ரபா கபா, எத்தனை கிருபைகளை உன் கையில நான் கொடுத்தேன். நீ எங்க இருக்கிற? என்ன செய்து கொண்டிருக்கிற? உனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் என்ன? உனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை என்ன? உனக்கு கொடுக்கப்பட்ட அக்கினி என்ன? மன்றாடி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனியாய், ஒரு மன்றாட்டி வீராங்கனியாய் கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடியும் உன்னை ஆராதிக்கிறேன். கர்த்தர் சொன்னார், மறுபடியும் ஒரு ஜெப அபிஷேகம் உங்க மேல பற்றி பிடிக்கிறது. இரவும் பகலும் ஜெபிக்கிற ஒரு ஜெப மேகம் உன் மேல எரிகிறது. Receive the name of Jesus. பல வருஷம் துக்கத்தோடு அழுதுக்கு கர்த்தர் சொன்னார், உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஜெபத்திற்கு பதில் உண்டு. இதுவரைக்கும் மற்றவங்க முன்னாடி
நீங்க அவமதிக்கப்பட்டு தள்ளப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு தலை குனிந்து நடந்தீங்க. கர்த்தர் சொல்ல, இனி உங்க தலையை நான் நிமிர்றேன், உங்க தலையை நான் உயர்த்துவேன். எல்லாரும் என்ன பகைக்கிறாங்க, நன்மை செய்து எனக்கு மேன்மை இல்லை. மனம் சலித்து போன நிலைமையில நீங்க வந்திருக்கிறீங்க. நிறைய நேரம் கொஞ்சம் தான் எனக்கு வாழ விருப்பம் இல்லப்பா, வாழ்ந்த காலம் போதும். கத்த சொல்ற, உன்னை நான் வாழ வைப்பேன். உன் நிந்தைக்கு பதிலாக, உன் லட்சைக்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் உன்னே வரும். கர்த்தர் உனக்கு பலனை நான் தருவேன். நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் உபத்திரவத்தை சகித்த வருஷங்களுக்கும் சரியாய் உன்னை மகிழ்ச்சியாக்கும்படி இதோ என் பலத்த வல்லமையை வைக்கிறேன். ஓ, என் வல்லமையினால் உன்னை மகிழ்ச்சியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சாதாரணமான இல்லைங்க, நீங்க உங்க மேல விசேஷத்தை கிருபை கர்த்தர் எனக்கு தெளிவா சொல்ற, விசேஷத்தை கிருபை. ஜீசஸ் கண்மலையை பிளக்கிற ஒரு அனாயிண்டிங் உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிறத நான் பார்க்கிறேன். எப்பேற்பட்ட காரியமானாலும் அதை உடைத்து தகர்த்தெறியத்தக்கதான ஒரு அக்கினி உன் மேல் பற்றி எரிகிறது. மலைகளை மிதித்து குன்றுகளை நொறுக்கி அதை பவிடுபடியாகத்தக்கதான ஒரு அக்கினி ஒன்றே பற்றி எரிகிறது. அந்த அக்கினி ஒன்றே எரிகிறது. அதை கர்த்தர் ஒன்றே நான் வைத்திருக்கிறேன். கர்த்தருடைய மகிமை பெரியது. வல்லமை தாயமாக இருப்பதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் சொல்றார், எவ்வளவு பெரிய பிரச்சனையானாலும் அந்த பிரச்சனையை நீ ஜெபிக்கும் பொழுது அந்த பிரச்சனைக்கு நான் முடிவை கொண்டு வரும்படி உன்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிற எப்பேற்பட்ட காரியமானாலும் அதில் ஜெயத்தை நீ காண்பார். பாஸ்டர் ஆண்டவர் சொல்றாரு, பாஸ்டர் ஆண்டவர் சொல்றாரு, உங்க மேல ஒரு பலத்த வல்லமை எரிகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் எழுப்பதை ஊழியத்தை இந்த பட்டணத்துல இந்த பகுதியில கர்த்தர் மேல வைக்கிறாரு. இதுவரை நீங்க செய்த ஊழியம் அல்ல, இனிமே நீங்க செய்யப்படுகிற ஊழியம் அக்னியாய் மாறுகிறது. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அல்ல, ஆயிரம் ஆயிரமாய் சபை பக்கமாய் ஜனங்களை திருப்புகிற கட்டுகளில் இருக்கிறவர்கள், சாபத்தில் இருக்கிறவரை உன் சபை பக்கமாய் திருப்புகிற அற்புத அடையாளங்கள் உன் சபையில் நடக்கும். உங்களை ஒரு எழுத்தாணியா கர்த்தர் மாத்துறார். உங்கள் கைகளை கொண்டு அநேக பாடல்களை எழுதுகிறார். கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுது இருக்கிறதை போல அல்ல, 1000 மடங்கு கர்த்தருடைய அதிகமாகும்படி என் அபிஷேகத்தில் மேல் வைக்கிறேன். நீ 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவாய். உன் கரத்தில் என் அபிஷேகத்தை வைக்கிறேன். அபிஷேகத்தை வைக்கிறேன். நீ எழுந்து, நீ எழுந்து என் திட்டங்களையும் என் தீர்மானங்களையும் நிறைவேற்றுகிற நேரம் வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்றார். வந்துவிட்டது. இந்த பட்டணம் உங்களை திரும்பி பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உங்க மேலே நான் ஆட்சிக்கு வைத்து உன்னை நான் நடத்த போகிறேன். இந்த பட்டணம் உங்களை திரும்பி பார்க்கும்படி கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணி உன்னை நடத்துவேன். அபிஷேகத்தின் வல்லமை கண்ண கொடுத்த கண்ண கொடு, கண்ண கொடு. அபிஷேகத்தின் வல்லமை ஒரு சந்ததி மேலே இயேசுவின் நாமத்தினாலே இறங்கி வருவதாக. கர்த்தருடைய அபிஷேகம் ஆண்டவரே பிள்ளைகள் மேலே இறங்குவதாக.
கர்த்தர் சொல்ற அற்புதங்களை செய்கிற சக்தி சகோதரி உங்க மேல கர்த்தர் நான் வைக்கிறேன். இன்னும் என் சமத்தில் அதிக நேரம் காத்துரு, என் சமத்தில் அமர்ந்துரு. கர்த்தர் உன்னை வல்லமையாய் பயன்படுத்த போகிறேன், உன்னை அக்கினியாய் பயன்படுத்த போகிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன் கைகளை கொண்டு பலத்த அற்புதங்கள் நடக்கும். அப்போஸ்தலருடைய கைகளினாலே பலத்த அற்புதங்களை நான் செய்தது போல உங்கள் கைகளில் ஒரு அனாயிண்டிங் டச், கர்த்தருடைய அபிஷேகத்தினால் விடுதலை ஆசீர்வாதம் கர்த்தர் நடத்தும். ஏன் ஆண்டவர் சொல்ற நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு தீவிரமா சொல்லுவேன். உன்னில் நான் மகிமை அடைய போகிறேன், உன்னில் நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னிடத்திலிருந்து என் வல்லமையை காண்பிக்கும்படி, உன்னிடத்திலிருந்து என் மகிமையை வெளிப்படுத்தும்படி இன்றைக்கு நான் உன் ஜனங்கள் முன்பாக, உன் சபை முன்பாக நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன். உன்னில் நான் மகிமைப்படுவேன். கர்த்தரின் மகனை நிரப்பும், விருப்பத்தை நிறைவேற்று. நீங்க நிறைய நேரத்தில் கேட்கறீங்க, நான் உங்க பிரியமா வாழறேன் ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமானதை நான் செய்யறேன் ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, உன்னில் நான் மகிமை அடையும்படி உன்னை உருவாக்கி உன்னை புடமிட்டுக் கொண்டு வருகிற நாட்கள் வரும்பொழுது உன்னை எடுத்து வல்லமையாய் நான் பயன்படுத்துவேன். அபிஷேகம் அந்த மகன் மேல் இறங்கட்டும், கர்த்தர் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே அவையில் நடந்ததான அருமையான பாஸ்டர் தீமத்தையா கொடுத்த செய்தி மூலமாக நான் தொடப்பட்டேன். என் சரீரத்தில் மிகவும் பலவீனமும், என் ஆத்மாவில் கொஞ்ச நாளாக கலக்கமும், என் சரீரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு சரீரத்தில் தாங்க முடியாத பலவீனங்களும் என்னை மிகவும் சோர்வடை பண்ணியிருந்தது. இந்த நாளிலே அருமையான தாசன் என் தலைமையில் கை வைத்து எனக்கு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகள் எனக்கு மிகவும் தேவபலனாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனால் நான் மிகவும் இப்பொழுது தேற்றப்பட்டிருக்கிறேன், ஆறுதலடைந்திருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சில காலங்களாக எனக்கு இருதயத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. மற்றபடி வீட்லேயும் கொஞ்சம் எனக்கு வாழ்கிறதுக்கு பிடிக்காமல், குடும்பத்தில் எனக்கும் கணவருக்கும் மற்றபடி சொந்தம் வந்த எல்லாருக்குமே எனக்கு பிடிக்காமல் போச்சு. அதனால் சில வருத்தங்கள் என்னுடைய இருதயத்தில் அதிகமாக ஆழமாக பதிஞ்சிருந்துச்சு. அதனால் நான் அதிக நாட்கள் நான் செத்து போயிடலாம், எனக்கு மரணத்தை கொடுங்க, நான் இனிமேல் என்னத்தை வாழ போகிறேன் அப்படின்னா அநேக நாட்கள் நான் சில நேரங்களில் பொழுதுக்கும் கூட நான் அதே நினச்சி சாப்பிடாம கூட சில நாட்கள் இருந்ததுனால எனக்கு இருதயத்தில் ஒரு வலி உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் சில மரண பயமாக அடிக்கடி உண்டாகும். எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, அடிக்கடி அதை நினச்சி வருத்தப்படுவேன். நான் செத்து போயிட்டேன், குழந்தை யார் பாப்பா, ஐசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிப்பேன். நீங்கள் தானே கொடுத்தீங்க, நீங்கள் பார்த்துப்பீங்க, எனக்கு மரணத்தை மட்டும் கொடுங்க. நான் மரணத்தை ரொம்ப விரும்பினேன். நேற்று வரைக்கும் கூட நான் விரும்பினேன். இன்றைக்கி சாலையத்துக்கு வரப்போ கூட வீட்டில் சில பிரச்சனைனால நான் அதையும் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் இன்றைக்கு அபிஷேகத்தினால எனக்கு தரிசனத்தினால இந்த மரண பயம் என்னை விட்டு போச்சு. அதை பற்றி இனிமேல் நான் வருத்தப்படவும் மாட்டேன். எனக்குள்ள ஒரு பயம், அதாவது அந்த மரண பயம் வந்துடும், டக்குனுமே வந்துடும். நான் உடனே ஸ்டாப் பண்ணிவிடுவேன், ஜெபத்தை நான் கண்டினியூ பண்ண மாட்டேன். அதனால் அநேகர் என்னை வெட்கப்படுத்தினாங்க. நீ சர்ச்சுக்கு போகிற, உன்னால் பிசாசை விரட்ட முடியாதான்னு சொல்லிட்டு கூட என்னை ஏளனமாக பேசியிருக்காங்க. நான் நீ காலைல வரப்போ என்னுடைய அதிகாரத்தை, உன்னுடைய பிசாசை விரட்டுகிற அதிகாரத்தை என்னுடைய கரங்களில் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் காலைல அதிகாலையில் 8 மணிக்கெலாம் முட்டி போட்டு நான் தனி அறையில் ஜெபம் பண்ணிவிட்டு அழுதேன். அது மட்டும் இல்லை, நான் ஆலயத்தில் நான் வெற்றிடமாகவே இருக்கணுமா, ஏதோ ஏனத்தானே போயிட்டு வரா மாதிரி தானே இருப்பேன் நான் அப்படின்னு சொல்லி வருத்தங்களோடு நான் வந்தேன். ஆனால் இன்று நாட்களில் அதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தாங்க. மரண பயம் என்னை விட்டு போச்சு. என்னுடைய கைகளுக்கு பிசாசு என்னை விட்டு விலகி போனால் என்னுடைய கைகளால் அநேக பிசாசுகளை விரட்டுவேங்கிற துணிச்சல் எனக்கு இருதயத்தில் வந்துட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் சொல்ல சகலத்தையும் உனக்கு நான் புரியாக்குகிறேன், சகலத்தையும் புரியாக்குகிறேன். In the name of Jesus, கர்த்தருடைய வல்லமை மகளை